தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒடிசாவில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய சூழலில் ஒடிசா மாநில முதலமைச்சராக யார் வருவார் அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதால் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக கிரிஷ் சந்திர முர்முவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இவருடைய பின்னணி என்ன? கிரிஷ் சந்திர முர்முடைய பின்னணி என்ன? அவர் பணியாற்றிய துறைகள் என்ன? விவரங்கள். அதாவது நடந்து முடிந்த தேர்தல் பாஜகவுக்கு பல ஆச்சரியங்களையும் சில அதிர்ச்சிகளையும் அளித்திருக்கின்றது. அப்படி பாஜகவுக்கு அளிக்கப்பட்ட இன்ப அதிர்ச்சியில் ஒன்றுதான் ஒடிசாவில் பாஜகவை எதிர்பார்க்காத வகையில் அங்கு பாஜக ஆட்சியை பிடித்திருக்கின்றது. சுமார் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒடிசாவில் கோலோச்சிய பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தி அங்கு பாஜக ஆட்சியை பிடித்திருக்கின்றது. பாஜக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரும்ப முன்வைத்த முழக்கம் என்பது ஜூன் 10ஆம் தேதி ஒடிசா மண்ணில் பிறந்த ஒடிசா மண்ணின் மைந்தரான ஒடிசா மொழியை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார் என்று பாஜக மீண்டும் பிரச்சாரம் செய்தது. எனவே ஒடிசாவில் பாஜகவின் சார்பில் முதல்வராக போவது யார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஒடிசா மாநில முதல்வராக கூடும் என்று பேசப்பட்டது. ஆனால் தற்போது அவர் இன்றைய மத்திய அமைச்சரவையில் அவரும் மத்திய அமைச்சராக போவது உறுதியாகி இருக்கின்றது. எனவே இதன் மூலம் தர்மேந்திர பிரதான் ஒடிசா மாநில முதல்வராக போவதில்லை என்பதும் ஊர்ஜிதமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் ஜூன் 12ஆம் தேதி ஒடிசா மாநில பாஜக முதல்வர் பதவியேற்பு விழா இருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஒடிசா மாநில பாஜக முதல்வராக கிரீஷ் சந்திர முர்மு பதவியேற்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நமக்கு நன்கு நினைவிருக்கும், குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்முவினுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்ட போது கிரீஷ் சந்திர முர்முவினுடைய பெயரும் குடியரசுத் தலைவர் போட்டிக்கான அந்த பெயர் பரிசீலனையில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரீஷ் சந்திர முர்மு இந்தியாவினுடைய கணக்கு தணிக்கை துறையினுடைய முன்னாள் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். குறிப்பாக குஜராத்தில் பிரதமர் மோடி முதல்வராக இருந்த போது அவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர், அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். மோடி குஜராத் முதல்வராக இருந்த போது முதன்மை செயலாளராக முதல்வருக்கான முதன்மை செயலாளராக இருந்தவரான் கிரீஷ் சந்திர முர்மு. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் ஏற்பட்ட போது அந்த கலவர வழக்குகளை மேற்பார்வை செய்யும் பணி இவரிடம்தான் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல அமித்ஷா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவரது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தவர் தான் கிரீஷ் சந்திர முர்மு. ஜம்மு காஷ்மீர் முதன்முறையாக 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு அங்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்ற அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட போது முதல் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்தவர் கிரீஷ் சந்திர முர்மு. இப்படி பல்வேறு போர்ட்போலியோக்களை மத்திய அரசிலும் மாநில அரசிலும் அவர் பதவி வகித்திருக்கின்றார். அந்த வகையில் தற்போது ஒடிசா மாநிலத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்த மயூர்பஞ்ச் பகுதியில் பிறந்த கிரீஷ் சந்திர முர்மு பாஜகவினுடைய புதிய முதல்வராக பதவியேற்கக்கூடும் என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஒடிஷாவின் முதலமைச்சராக கிரீஷ் சந்திர முர்மு பதவியேற்க இருக்கிறார். பாஜக இந்த தேர்தலில் அருணாச்சல பிரதேசம், ஒடிசா ஆகியவற்றில் தனித்து ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே போல் இந்த தேர்தலில் ஆந்திரா மற்றும் சிக்கிமில் கூட்டணியோடு என்டிஏ அரசை அமைக்கிறது. ஒடிசாவின் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு கிரீஷ் சந்திர முர்முவுக்கு வாய்த்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.